பொள்ளாச்சி சம்பவத்தில் குற்றவாளிகளை காப்பாற்ற அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி முயற்சித்து வருவதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். பொள்ளாச்சி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் சண்முக சுந்தரத்தை ஆதரித்து தொண்டாமுத்தூரில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கொடுமையான ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க மக்கள் தயாராகிவிட்டதாக கூறினார். உள்ளாட்சித்துறையில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்து கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டிய மு.க.ஸ்டாலின், ஊழல் செய்வதில் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி முதலமைச்சரையே மிஞ்சிவிட்டதாகவும் விமர்சித்தார். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததும் தமிழகத்தில் அதிமுக அரசு கவிழும் என்றும் கூறினார். பொள்ளாச்சி சம்பவத்தை அரசுக்கு சாதகமாக சிபிசிஐடி விசாரித்து வருவதாக குறை கூறிய அவர், சிபிஐ இன்னமும் விசாரணையை தொடங்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். இப்போ வேலுமணியும் அந்த பணியை எடப்பாடியை விட மிஞ்சக்கூடிய அளவுக்கு அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆக ஊழல் பணத்தை குவித்து வச்சுக்கிட்டு இப்போ முதலமைச்சரையே அவர் மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஆகவே நிச்சயமாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், இந்த ஆட்சி நிலைச்சி நிற்க போகிறதில்ல. விரைவில் கவிழ போகுது. நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே